Hello students, 12th Tamil public examsல கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் 6 மார்க் கொஸ்டின்ஸ், அதாவது நெடுவினா இதெல்லாம் கண்டிப்பா படிச்சே இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். டெக்ஸ்ட் புக் ஃபுல்லா உங்களுக்கு நிறைய நெடுவினா இருக்கு. ஸோ கடைசி நிமிஷத்துல நம்ம இந்த 2 நாட்கள்ல நம்ம வந்து அவ்வளவு கொஸ்டின்ஸையும் படிச்சுட்டு நம்ம வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ அந்த 6 மார்க் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 மார்க்ஸ் எப்படி ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன பேட்டர்ன்ல நான் இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர்ல 2023-24 22 இதுல கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸும், அதே மாதிரி சப்ளிமெண்டரி எக்ஸாம் 2022, 23, 24ல நடந்த சப்ளிமெண்டரி எக்ஸாம்ஸ், அந்த ஜூன் செப்டம்பர்ல எக்ஸாம் நடக்குது இல்லையா? சோ அதுல கேட்ட டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின்ஸும் பிளஸ் இந்த வருஷம் உங்களுக்கு இப்போ ஆஃபலி எக்ஸாம்ஸ் நடந்தது இல்லையா ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல, ஸோ ஆல் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் கலெக்ட் பண்ணி அதுல கேட்ட ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸும் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் கொஸ்டின்ஸ், இந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸோட டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின், இது எல்லா கலெக்ஷனும் எடுத்து அதுல இருந்து எடுத்த ஒரு ஃபைனல் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கோல்டன் கொஸ்டின்ஸா கொடுத்துருக்கேன். 100% திரும்பவும் சொல்றேன், 100% நான் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இதை வந்து ஒரு வீடியோவா ஸ்கிப் பண்ணிட்டு அப்படி கேர்லெஸ்ஸா போயிடாம நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் கண்டிப்பா பாருங்க. இது ஒரு சின்ன சேனல் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க அலட்சியப்பட வேண்டாம். சப்ஸ்கிரைபருக்கு வேணா கம்மியா இருக்கலாம். ஆல்ரெடி வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் 26 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆல்ரெடி நம்ம VL கிளாஸஸ் சேனல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். சம் காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம், பிரதர்ஸ் யூனியர் கொஸ்டின் பேப்பர் காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம்ன்றது எனக்கு தெரியாம நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால சேனல் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோஸை உங்களுக்கு நான் இப்ப இம்மிடியேட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இதை கண்டிப்பா படிக்கிறவங்க எல்லாருமே வந்து 6 மார்க்ஸ்ல ஒரு கொஸ்டின்ஸ் கூட நீங்க மிஸ் பண்ணாம 18 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 3 டீடைல்ஸ் 100% எடுக்கலாம், சரிங்களா? ஸோ எல்லா ஏழும் படிக்கிறத விட்டுட்டு நான் சொல்லக்கூடியதை இப்ப படிங்க. இதுல ஏதாவது தெரியாத கொஸ்டின்ஸ் இருந்தா இம்மிடியேட்டா படிக்க பாருங்க, சரிங்களா? வாங்க அந்த என்ன இம்பார்ட்டன்ட் நெடுவினா அப்படின்றத தெளிவா பார்த்துருவோம். 12th தமிழ் நெடுவினால பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய 100% கம்பல்சரி கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்க போறோம். இதெல்லாம் வந்து கம்பல்சரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின். ஸோ டாப் 10 கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றத சொல்றேன். ஸோ கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் படிக்க பாருங்க முடிஞ்ச வரையும். இதுல ஏதாவது தெரியாத கொஸ்டின்ஸ் இருந்தா இம்மிடியேட்டா படிங்க. அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவம் வழி நின்று விளக்குக. இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின்ஸ். கண்டிப்பா இதை படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது எளிய மக்களின் வழிகளின் நாட்டுப்புற இலக்கிய வடிவங்கள். இந்த மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்களே படிங்க. நான் வெரி வெரி இம்பார்ட்டன்றதை நான் உங்களுக்கு ரீட் பண்றேன். நிர்வாக மேலாண்மை குறித்து இறை அன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின். அதுக்கடுத்தது கோடை மழை கதை வாயிலாக விளக்கப்படும் மனிதநேய பண்புகள். இது இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின். அடுத்து பாலசுப்ரமணியம் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக. தமிழோட சீரிழமை திறமைய வந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாலை விபத்தில்லாத தமிழ்நாடு இக்கூற்று நனவாக நாம் செய்ய வேண்டியன யாவை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின். அடுத்து பாத்தீங்கன்னா திரைப்படத்துறை கலைகளின் சங்கமம் என்பதற்கு சான்று தந்து விளக்குக. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின். சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு எவ்வகையில் துணை புரிகிறது. இது இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின். செய் நன்றி அறிதலே அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக. இது இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின். அடுத்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகார நாட்டிய அரங்கின் அமைப்பு. இது இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின், சரிங்களா? அதுக்கு அடுத்தது நடிகர் திலகம் என்ற பட்டம் சிவாஜிக்கு பொருத்தமானது என்பதை நிறுவுக. இது இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின், சரிங்களா? உங்களுக்கு டாப் 10 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். கவிதை எழுத அறிய வேண்டுவனாக சுரதா கூறியவனவற்றை விவரிக்க. இதுவுமே நல்லா பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். இதுல வந்து சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதுல இருக்க ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாம படிங்க. மற்றபடி வந்து 80+ எடுக்கணும், பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன அந்த டாப் மோஸ்ட் கோல்டன் கொஸ்டினை மிஸ் பண்ணாம படிங்க. எல்லாமே வந்து 100% வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஜஸ்ட் வந்து இதை ஒரு வீடியோவா பார்க்காம இதை உங்களோட மார்க்ஸா நினைச்சு சீரியஸா படிக்க பாருங்க. எல்லாரும் எக்ஸாம்ஸ்க்கு பக்காவா ரெடி ஆகுங்க. பயப்படாம தைரியமா பண்ணுங்க. கண்டிப்பா நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் செல்லங்களா, நல்லா பண்ணுங்க. கான்ஃபிடென்ட்டா உங்களை முதல் நம்புங்க. இதுவரையும் நீங்க வருஷம் ஃபுல்லா படிச்சிருக்கீங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.